சிறகடிக்க ஆசை. இன்றைய எபிசோட் ஏப்ரல் 17, 2026. முந்தைய நாள் முத்து கேட்ட கேள்வியால் விஜயா அதிர்ச்சியில் உறைந்து நிற்க இன்றைய எபிசோட் அங்கிருந்து தொடங்குகிறது. காட்சி 1. விஜயாவின் சமாளிப்பு. முத்துவின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் விஜயா தடுமாறுகிறார். ஏன் முத்து இப்படி தேவையில்லாததை எல்லாம் கேட்டுட்டு இருக்க? அந்த வக்கீலுக்கு என்ன தெரியும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு என்று மழுப்பலாக பேசுகிறார். ஆனால் முத்து விடுவதாக இல்லை. அம்மா, உண்மையை சொல்லுங்க, ரோகிணி விவாகரத்து கேஸ் இன்னும் முடியலதானே? நீங்க எதுக்காக அவசரமா மனோஜுக்கு அடுத்த கல்யாணத்தை பண்றீங்க என்று ஆவேசமாக கேட்கிறான். காட்சி 2. அண்ணாமலையின் வருகை. இருவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது அண்ணாமலை அங்கே வருகிறார். முத்துவின் முகத்தை பார்த்தே ஏதோ பிரச்சனை என்று அவருக்கு தெரிகிறது. என்ன முத்து, என்ன விஷயம் என்று கேட்க விஜயா பயத்தில் நடுங்குகிறார். முத்து உண்மையை கூற முற்படும்போது சரியாக மனோஜ் அங்கே வந்து பேச்சை திசை திருப்புகிறான். அப்பா, கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கட்டணும், கிளம்பலாமா என்று கூப்பிட்டு முத்துவின் வாயை மூட வைக்கிறான். காட்சி 3. மீனா முத்து உரையாடல். தனியாக இருக்கும்போது முத்து நடந்தவற்றை மீனாவிடம் சொல்கிறான். மீனா, இந்த வீட்ல நடக்குறது எதுவுமே சரியில்லை. அம்மா பண்ற தப்பு பின்னாடி பெரிய பிரச்சனையா வரும் என்று வருத்தப்படுகிறான். மீனா, நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க மாமா. அண்ணாமலை இதை கேள்விப்பட்டா தாங்க மாட்டார். நம்ம முதல்ல தெளிவா எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம் என்று முத்துவை சமாதானப்படுத்துகிறாள். காட்சி 4. ரோகிணியின் மாஸ்டர் பிளான். மறுபுறம் ரோகிணி தனது தோழியிடம் பேசிக்கொண்டிருக்கிறாள். விஜயா என்னை அவ்வளவு சீக்கிரம் வெளியே தள்ள முடியாது. இந்த வீட்டு மருமகளா எனக்கு இருக்கிற உரிமையை வச்சு கல்யாணத்த அன்னைக்கு அவங்க முகமூடியை கிழிப்பேன் என்று சவால் விடுகிறாள். அவள் கையில் இருக்கும் கோர்ட் நோட்டீஸ் விஜயாவின் குடும்பத்திற்கு பெரிய ஆபத்தாக மாறப்போவது உறுதியாகிறது. இறுதி காட்சி ஃப்ரீஸ் ஃப்ரேம். நிச்சயதார்த்த பத்திரிகையை அண்ணாமலை சாமியின் முன் வைத்து வேண்டிக் கொண்டிருக்கும்போது முத்து தூரத்தில் இருந்து அவரை வேதனையோடு பார்க்கிறான். பின்னணியில் ரோகிணி காருக்குள் ஏறி விஜயாவின் வீட்டை நோக்கி கோபமாக புறப்படுவது போல காட்டி இன்றைய எபிசோட் முடிகிறது. நாளை என்ன நடக்கும்? முத்து உண்மையை அண்ணாமலையிடம் சொல்வானா அல்லது ரோகிணி நேரடியாக வந்து கலவரம் செய்வாளா? பொறுத்திருந்து பார்ப்போம்.